தலையில் கிரீடம், வாழ்க்கையிலோ சிக்கல். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன? நேரம் வந்துடுச்சு. எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டுமே, நிச்சயமா ஒரு கை பார்த்துடலாம். பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சக்தி இருக்குது. வானமே இல்லை. போற இடம் பெருமை பேசும். இறுதியில் வெற்றி யாருக்கு? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவை வணங்கிய பின்னும் சிக்கல்கள், பிரச்சனைகள், கவலைகள் வருமா? எனக்கு இதற்கு உண்டான பதில் வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. பதில்கள் தெரிஞ்சா நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லை. நேற்று நைட்டு நாம் ஒரு ஆடியோ கொடுத்தோம். அதில் ஒரு பனிஷபிள் ஒன்று இருந்தது. அது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு ரீச் ஆகிருக்குது. ஏன்னா பல கேள்விகளுக்கு பதில்களும் பல சந்தேகங்களுக்கு தீர்வுகளும் கிடைச்சிடுச்சுன்னாவே வாழ்க்கையில் எல்லா புரிதல்களும் உங்களுக்குள்ளே வந்துடும். இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கறதால அது பல பேருக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய பதில்களை அன்பே சாயில இருந்து உங்களுக்கு சாய்ப்பா சொல்ல போகிறாரு அப்படின்னும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ. 12 மணிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ சாய்க்கொடியிலே ஒரு 10 மணிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இனி எல்லா சேனலும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். ஏன்னா நம்ம மொத்தம் 4 சேனல் வச்சுருக்கோம். 4 சேனல்லையும் தொடர்ந்து அந்தந்த டைமுக்கு எல்லாமே வந்து சேரும். ஸோ டைம் இருக்கிறவங்க, அந்த பதிவை கண்ணில் பார்க்குறவங்க நிச்சயமாக கேட்டிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கர்மாக்களை இருந்து காப்பாற்றிக்க முடியுமோ அப்படி காப்பாற்றி ஒரு தெளிவு நம்ம பெறலாம். ஃபஸ்ட்டு சாய்பாபா வணங்கினதுக்கு அப்புறமும் சிக்கல்கள் வருமா? கண்டிப்பாக வராதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கண்டிப்பாக வரும் அப்படின்னும் சொல்ல முடியாது. வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்தால் வந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நினச்சி நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம சிக்கல்களை கடந்தோம். அப்போ நமக்கு எந்த துணையும் இல்லை, எந்த பலமும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு பெரிய பலம் இங்கே இருக்கு. பலரோட பிரார்த்தனைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நம்ம ஒவ்வொரு கமெண்ட்லேயும் சில சாய்ராம்ஸ் அழகான கமெண்ட் பண்ணுவாங்க. சாய்ப்பாட குழந்தைங்க என்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், சாய்ப்பா குழந்தைங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும், அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறணும், அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமும்
நிம்மதியும் வெற்றியும் கொடுக்கணும்னு இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் கமெண்டில் போகிறதால அது பிரார்த்தனை இல்லைன்னு நினைக்காதீங்க. பிரார்த்தனை அப்படின்றது ஒரு ஊதுபத்தி வச்சோ இல்லை ஒரு கற்பூரத்தை காட்டியோ இல்லை அவர் முன்னாடி நின்று வணங்குறதால மட்டும் பிரார்த்தனை கிடையாது. மனசில் நம்ம இப்படி நினைக்கிறோம்ல, அதுவே மிகப்பெரிய பிரார்த்தனை தான். அப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை வருதுன்றத பாருங்க. உங்க பலம் எங்கெங்கெல்லாம் கூடுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கிடைக்கிற பலம் ஒண்ணு, அதை தாண்டி உங்களை யாருன்னு தெரியாதவங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க இல்லையா அன்பே சாயில, அந்த பிரார்த்தனையின் மூலமாக பெறக்கூடிய பலன் ஒன்று. மூணாவது, நீங்கள் எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களையும் கெட்ட எண்ணங்களையும் இங்கே வந்ததுக்கப்புறம், இங்கே அன்பே சாய் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சுமக்கிறத குறைச்சிங்க இல்லை சுமக்கிறத நிறுத்துனீங்க இல்லையா, அதன் மூலமாக பெறக்கூடிய பலன்கள். 4, எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடிய விதம், உதவி செய்யக்கூடிய விதம், இது மாதிரி பெறக்கூடிய பலன்கள். அடுத்தது, தூங்குற நேரத்திலையும் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்திலையும் வேலை செய்கிற நேரத்திலையும் சும்மா இருக்கிற நேரத்திலையும் சாயப்பாவை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதன் மூலமாக பெறக்கூடிய பலன்கள் இருக்குது. அடுத்தது, அன்பே சாயில கேட்கக்கூடிய ஆடியோஸ் மூலமாக உங்களோட சந்தேகங்கள் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இது மாதிரி எத்தனை பலன்கள் இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ தெரியும் நாம் இப்போ எப்படி இருக்கோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்னு. ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு பெரிய சொந்தம்லாம் இல்லைப்பா, ஆனால் நிறைய சொந்தத்தோட வாழணும்னு நான் நினைப்பேன். நினைக்கிறவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது, நினைக்காதவங்களுக்கு நடக்குது. ஆனால் எனக்கு அன்பே சாயில வந்ததுக்கப்புறம் என்னை சுற்றியும் ஒரு பெரிய சொந்தம் இருக்கிற மாதிரி ஒரு நிறைவு எனக்கு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டது கூட இல்லை, ஆனாலும் அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய ஒரு குடும்பம் நமக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கும் போதே நிம்மதி மனசுக்குள்ளே வருது. எனக்கு பல வருஷமா யாருமே இல்லை, தனியாக இருக்கும். கணவர் வேற இறந்துட்டாரு, மகன் வேற வெளிநாட்டில் இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறேனேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழுத்தம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிடுறேன். அன்பே சாயில 2 ஆடியோ வருது, சாய் 365ல வெட்ட நிச்சயம் சாயன் சத்தியம் வருது. என்னமோ எனக்குள்ள எத்தனையோ பேர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி, என்னை சுற்றி ஒரு மோட்டிவேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. என்னோட மகன்கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது கூட என் மகன் சொல்கிறாரு, மன என்னைக்கும் எப்பையும் இப்படிதாம்மா சந்தோஷமாக இருக்கணும், கடன் பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் நான் உன்னோட வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அத்தனை இழந்ததையும் நான் பெற்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு அன்பே சாய் அப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலே சொல்கிறேன், அந்த அம்மாவோட ஃபீலிங்ஸு எனக்கு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் தன்னந்தனியாக நின்னேன். அவங்களோட ஃபீலிங்ஸோட மறு பிம்பமாக நான் இருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. யாருமே இல்லைப்பா, இருக்கும்போது ஒரு கூட்டம் இருக்கும், இல்லாதப்போ அந்த கூட்டம் தெரிச்சு ஓடும்ல,
அது மாதிரி தெரிச்சு ஓடுனாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நொந்து போய் நிறைய அழுதும் இருக்க. ஆரம்பத்திலேயே தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, அது பழகி இருக்கும். ஸோ ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும்போது திடீர்னு தனியாக நிற்கும் போது தான் அது ஒரு சாபக்கேடு மாதிரியே நமக்கு தோணும். யாருமே இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ள அழுததும் மனசு விட்டு அழுததும் நிறைய. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்தாங்க. இப்போ கூட யாரெல்லாம் அன்பே சாயில் சாய் ஃபேமிலின்னு ஆரம்பிக்கும் போது, அன்பே சாயில் சாய் ஃபேமிலின்னு ஆரம்பிக்கும் போது இப்போ வரைக்கும் என்னால் அந்த ஃபஸ்ட்டு 10 பேரை ஞாபகத்துக்கு வரும். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களும் பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அது இது எல்லாமே எவ்ரிதிங். ஸோ என்ன மாதிரியான ஒரு பலம் இங்கே கிடைச்சிருக்குது? பலம் இருந்தால் ஜெயிக்கலாம் தானே? கேள்வி சரிதானே? பலம் இருந்தால் ஜெயிக்கலாமா தோக்கலாமா? ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பலம் இருந்தால் ஜெயிக்கலாம். அப்போ நம்ம பலம் இருக்குது, ஜெயிக்கலாம். சிக்கல்கள் வந்தால் ஜெயிக்கலாமா? நல்ல கேள்வி இல்லை. சிக்கல்கள் வந்தாலும் ஜெயிக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட தான் பலம் இருக்கு. ஸோ பலம் இல்லாத அப்போவே நம்ம ஜெயிச்சோம். இப்போ பலம் இருக்கும்போது ஜெயிக்க மாட்டோமா? அப்போ சாயப்பா வந்ததுக்கப்புறம், சிக்கல்கள் வந்ததுக்கப்புறம் ஏன் மனசில் தெம்பு இல்லை? ஆழமான கேள்வி. பதில் சொல்றீங்களா? சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் சிக்கல்கள் வந்த உடனே ஏன் மனசுல நம்பிக்கை இல்லை, இல்லை துன்பங்கள், இல்லை பயம், ஏன் இதை நமக்கு நினைக்கிறோம்? இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை ஆன்சர் பண்ணுங்க. இதற்கு உண்டான இன்டைரக்டான ஆன்சரா சொல்லவா? நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா, இத்தனை வருஷம் நீ சிக்கலும் துன்பமும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ட. ஆனால் இன்னைக்கு அன்பே சாய் குடும்பத்தில் நீயும் ஒரு ஆளு. இனி உனக்கு துன்பம் இருக்காது, உனக்கு கஷ்டம் இருக்காது, உனக்கு கவலையும் இருக்காது, நீ நினைச்சதை எல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம உள்ள வந்திருக்கோம். இது கரெக்டு தான், நான் தப்பு சொல்லவே இல்லை. நான் எடுத்த உடனே ஒரு விஷயம் சொன்னேன், சிக்கல்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வரலைன்னா பெரிய கும்பிடு, வந்துச்சுன்னா கும்பிடு போடணுமா கும்பிடு போடக்கூடாதா? எப்படி சிக்கல்கள் வரல சந்தோஷமா இருக்கிறன்னா ஒரு பெரிய கும்பிடு போட்டீங்களோ, சிக்கல்கள் வந்தாலும் நீங்க அதை விட ஒரு பெரிய கும்பிடு போடுங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், எல்லாமே பேஸ்ட் ஆன் கர்மா. நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் வணங்காட்டியும் கர்மாவை கண்டிப்பா எதிர்கொள்ளாம வாழ்க்கைய முடிக்கவே முடியாது. இது முக்கியமான ஒரு வார்த்தை, இது முக்கியமான ஒரு வார்த்தை. கர்மாக்களை முறியடிச்சா மட்டும்தான். ஓட்டப்பந்தயம் இருக்குது, அங்க ஒரு 50 பேர் ஓடுறாங்க. ஜெயிக்கணும்னா எத்தனை ரவுண்டு ஓட சொல்றாங்களோ அத்தனை ரவுண்டு ஓடி முன்னாடி வந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்போ நாம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரணுன்றதுக்காக தான் ஓடுறோம். களத்தில் காலை வச்ச உடனே இந்தப்பா நீ வா, நீ பார்த்தா நல்லா ஓடுறன்னு தெரியுது, ரொம்ப பலசாலியாக இருக்க, ஆனால் நீ ஓட வேண்டாம், உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்ற அப்படின்னா மீதி இருக்கிறவங்க கை தட்டுவாங்களா இல்லை எதிர்த்து சண்டை போடுவாங்களா? ஸோ சண்டை தான் போடுவாங்க, கை தட்ட மாட்டாங்க. அப்போது நீ மொதல் ப்ரைஸ் வாங்கணுன்னா நீ அதுக்கு தகுதியானவனாக இருக்கணும்.
அப்போ நீ களத்தில் இறங்கணும், நீ ஓடணும். எத்தனை ரவுண்டு ஓட சொன்னாங்களோ அத்தனை ரவுண்டு ஓடணும். எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கணும். அப்போது நீ ஓடணும். ஓடும்போது ஓடுறது உழைக்கிறதுக்கு சமம். நீ உழைச்சி தான் அந்த பரிசை வாங்கணும். உழைக்காமல் உனக்கு பரிசு வராது. அந்த பரிசை திருடவும் முடியாது. இப்போ கர்மாவும் ஃபேஸ் பண்ணு, எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணு. ஓடி ஒளியாத, மறையாத. இதுக்கு முன்னாடி தனியாக நின்ன எந்த பலனும் பலமும் இல்லை. சாரி, பலன் இல்லைன்னு சொல்லலை, பலம் இல்லை. ஆனால் எனக்கு ஏகப்பட்ட பலம் வச்சுருக்க. நான் சொன்னேன் இல்லையா, அத்தனை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பலம் உனக்கு இருக்குது. அப்போது நாம் என்ன ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னா, சாயப்பாவை வணங்கினதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராதுன்றதில் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டோம். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நமக்கு வயித்தை கலக்குது. ஏன்னா நம்ம எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சோம். ஏன்னா அத்தனை பிரச்சனைகளை பார்த்தோம். அன்பே சாய் குடும்பத்துக்கு வந்தோம், நிம்மதியாக சாமியை கும்பிட்டோம். இனி வராதுன்னு நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அப்போ நாம் என்ன நினைச்சோம், ஓகே இனி வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான். இப்போ திடீர்னு ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னடா இது, நம்ம வராதுன்னு தானே நினைச்சோம், அதுக்கு தகுந்த மாதிரி தானே சூழ்நிலை நமக்கு உதவுச்சு, வெற்றி மேலே வெற்றி வந்துச்சு. இப்போ என்னமோ தெரியல, திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, மறுபடியும் பழைய மாதிரி வந்துடுவோமோ. இது எதுக்கு நடக்குதுன்னா, நம்மளோட எதிர்பார்ப்பு வராதுன்னு சொல்லி. அதனால தான் ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட கை காலெல்லாம் படப்பட படப்பட நடுங்குது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கர்மா இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும், ரைட்? அப்போ இதை எதிர்கொள்ளணும்னா அதை ஃபேஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், அப்போ அதை ஃபேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய விளைவு இருக்குல்ல, அதுதான் அந்த கோப்பை வாங்குறான் பாருங்க. ரன்னிங் ரேஸில் எத்தனை ரவுண்டு சொல்றியோ அத்தனை ரவுண்டையும் ஓடுன, முதல் ஆளாக வந்து நின்று என்னோட கையை நீ உயர்த்தின, ஏன்னா நான் தான் முதல் பரிசு பெற்றவன். அதுதான் இங்கே நடக்கும். புரியுதா? அதான் நான் சொன்னேன், சிக்கல்கள் வந்தால் அதை விட பெரிய கும்பிடுங்க. உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி அதில் இருந்து மேலுவதற்கு நல்ல பலத்தையும் கொடுத்து, நீங்கள் யாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை இங்கே அவர் நிறைவேற்றி விடுகிறார். இதுதான் கணக்கு, ரைட்? இதுதான் கணக்கு. அப்போ 10 பேருக்கு தெரிஞ்ச நாம 100 பேருக்கு தெரிகிறோம். எங்க எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் எங்க சொல்றது? நல்ல திருப்திகரமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. சாயப்பாவை நான் முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே நம்ம பிஸ்னஸ்ல டாப் லெவலில் இருப்போம். கடவுளை நம்புற அவர் என்ன ஆசீர்வதிப்பார், நல்ல வழியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சாயப்பா ஒரு வியாழக்கிழமைக்கு நல்ல பிரசாதத்தை தக்காளி சோறு சுட சுட சாப்பிட்டு வீட்டில் வந்து உக்காந்தா 2 போலீஸ் மஃப்டியில் வந்து என் பேரை சொல்லி கேட்குறாங்க. சந்தோஷ் சங்கண்ணா, நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, ஜாமீன் போட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த பணத்தை நீங்கள் தான் கொடுக்கணும், இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. இப்போ எத்தனையோ வந்து கோர்ட்டில் நீங்கள் அப்பேர் ஆகணும், அப்பேர் ஆகலை. அதனால் உங்களை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறோம். இப்போ நீங்கள் தடுக்க முடியாது. ஒன்று பணத்தை உடனே கட்டினீங்கன்னா
நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து பணம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை நாள் இந்த பிரச்சனை வரல. இவரோட கோயிலுக்கு போயிட்டு ஒரு 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 சமாதானத்தோட ஒரு நம்பிக்கையோட தக்காளி சோறை ஃபுல்லாக சாப்பிட்டு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா வாழ்க்கை நாசமாக போச்சு. அப்போ எவ்வளவு தூரம் என் மனசில் ஒரு அழுகை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த இடத்துல நாசமா போச்சுன்னு அப்போ நான் நினைக்கல, ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எல்லாருடைய மனசுலையும் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உன்னை நம்பின நீ எனக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சேன்னு கடவுளை பார்த்து நம்ம கேள்வி கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்டிருப்போம், ரைட்? யாராக இருந்தாலும் கேட்டிருப்போம். ஆனால் எனக்கு அந்த ஒரு நிமிஷம் ஜர்க்காச்சு, அடுத்த நிமிஷம் தெளிவாச்சு. தெளிவானதுக்கப்புறம் ஒரு விஷயத்த முடிவு பண்ண, இவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். ஆனா நடக்க போவது என்பது நன்மைக்கே. அதுல அப்பவே நடக்க போவதுன்றது நன்மைக்காக மட்டும்தான், தீமைக்காக இல்லை. அவரை வணங்கி நம்பிக்கையோட வணங்கி தக்காளி சோறு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது, இனி வாழ முடியுன்ற நம்பிக்கை இருக்கும்போது வாழ முடியாதுன்னு ஒரு விஷயம் நடந்தா அந்த இடத்துல எல்லாருக்குமே அந்த ஜர்க் ஆகும். மறுபடியும் அந்த நம்பிக்கையோட நான் வந்து அவங்க விஷயத்தை சொல்லும்போது என்னோட அட்வொகேட் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஒரு 3 days டைம் கொடுங்க, அதுக்குள்ளே என்னோட கிளைண்ட் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுவாருன்னு சொல்லி அவங்க போனாங்க. இது வெற்றி. அடுத்த 3rd day நான் வந்து கோர்ட்டுக்கு போனோம். அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க என்னோட அட்வொகேட், என்னங்க கேஷ் ரெடியானாங்க? இல்லைங்க. எங்க அவ்வளோ தூரம் சொன்னோமே, கேஷ் ரெடி பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இப்போ அந்த அம்மா வந்து கோர்ட்டில் இருக்கிற அம்மா உங்களோட உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் அரெஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இது அரெஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்பையும் எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லவே இல்லை. அப்போல்லாம் நம்ம தம்பி விஷ்ணு தான் கூடவே இருந்தார். நோ ஃபீலிங்ஸ், ஜாலியாக இருக்கு. எடுத்தவுடனே அந்த அம்மா சந்தோஷ் அப்படி, மேம் ஏன் நீங்கள் ஆஜராகலை? இல்லைங்க இது மாதிரி இஷ்யூஸ். சரி வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5-5:30 மணிக்கு தான் நான் வந்து விஷ்ணுக்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த டேட்டு கூட எனக்கு தெரியும், 3ஆம் தேதி. நான் வந்து சொல்கிறேன், இந்த அம்மா 13ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு, 13ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 13ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து இதை வந்து செட்டில் பண்ணணும்னு, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது பண்ணிடலான்னு விஷ்ணு கிட்ட சொல்கிறேன். என்னோட அட்வொகேட்டு கிட்ட சொல்கிறேன். அட்வொகேட் உடனே தான் சொன்னார், என்னது 10 நாளா? ஏங்க நாளைக்கே கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், நீங்கள் வேறு ஏங்க டென்ஷன் ஆகுறீங்கன்னு அவரு டென்ஷன் ஆகிட்டார். நம்ம என்ன பண்ண முடியும்? இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா கடவுளை விட்ட வழி. எகைன் வந்து கரெக்டாக இது வந்து இப்போ கூட சொல்கிறேன், என்னால் சாயப்பா மேலே ஒரு நம்பிக்கை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே போலீஸ்காரவங்க என்ன சொன்னாங்க, 3 நாள் டைம் தரேன், வெற்றி. அடுத்தது இங்கே 2வது வெற்றி ஃபுல்ஃபில் ஆகுது. அது அதை விட கிரிட்டிக்கல் இது. ஏன்னா எனக்கு முன்னாடி 2 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போகுது. ஒரு வயசான அம்மா சீட்டு போட்டு பணத்தை கொடுக்காம இருக்கிறதால யாரோ ஒருத்தங்க கேஸ் போட்டு அந்த அம்மா உள்ளே போகிறாங்க. எனக்கு முன்னாடி நடக்குது. அடுத்தது நமக்கு ஷோர் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, எல்லாம் ஒரு மாதிரி திக் நிமிடங்கள் தான். கரெக்டாக அந்த அம்மா சொல்கிறாங்க, சந்தோஷ் உங்களுக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு வாய்தா,
என்னங்க வேணும் இதுக்கு மேலே? என்ன வேணும் சாய்பாவோட மிராக்கள்? என்ன தேதியை நான் நினைச்சேனோ அதே தேதியை ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, 13ஆம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு வாய்தா கொடுக்குறேன். 13ஆம் தேதி அன்னைக்கே நீங்கள் அப்பேர் ஆகணும். ஒன்று பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஜாமீன் உங்களுக்கு யாராவது கொடுக்கணும், இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். 3ஆம் தேதி அன்னைக்கு நான் 13ஆம் தேதி அன்னைக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன். என்னோட அட்வொகேட் என்னை கேலியும் கிண்டலும் கோபமும் படுறாரு. கரெக்டாக நான் தான் லாஸ்ட் 5:30 வரைக்கும் ஆச்சு கோர்ட் ஹவர்ஸ். 13ஆம் தேதி அன்னைக்கு மொத்தம் எவ்வளோ ரூபாய்? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய்க்கு 13ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து கொடுக்கணும். இதுதான் நடந்துச்சு. அடுத்த 3ஆவது நாளே என் மேலே கேஸ் கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு வந்து, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தம்பி? ஏதாவது பேசி முடிச்சு போடுறதை விட்டுட்டு அப்படின்னு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகுது. சரிங்க, அப்பா சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் 1 லட்சம் ரூபாய் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், மீதி ஒரு மாதமாக கொடுக்குறீங்களா? சரி ஒழுங்கே கொடுக்குறேன். இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ தூரம் இறங்காத மனுஷன். அவர் அந்த அளவுக்கு இறங்க மாட்டார். ஆனால் இறங்கி வந்து நிற்கிறாருன்னா அந்த இறங்க வச்சது யாரு? சாயப்பா. எப்படி இறங்க வச்சது யாரு? சாயப்பா. அப்போ ஒரு 10 நாளில் அப்பா வந்து அவருடைய ஷோஸில் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, எங்கள் அட்வொகேட் கிட்ட சொல்லியாச்சு, நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், கேஸை வாபஸ் வாங்கல, பணம் திருப்பி வந்துடுச்சுன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிக்கிறோன்னு சொல்லி நமக்கு கடன் கொடுத்தவர் அவர் வந்து சமாதானம் ஆயிட்டார். ஸோ சமாதானம் ஆகாத மனுஷன், ஏன்னா சமாதானம் ஆக முடியாதுங்க. 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பையன் ஜெயிலு தான் அப்படின்னா ஜெயிலு தான். ஸோ 3 மிராக்கள். ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. அடுத்தது 3ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட்டில் ஆஜராகிற, 13ஆம் தேதி கிடைக்கிச்சா பரவாயில்லன்னு 13ஆம் தேதி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த 1 வாரம் 2-3 நாள்லேயே கேஸ் வந்து கேன்சல். ஏன்னா பேமெண்ட் வந்து 1 லட்சம் கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க டைம் கொடுத்தாங்க. இன்னும் 1 லட்சம் கொடுத்துருங்க, கணக்கு நேரு, வட்டி கூட நாங்கள் வந்து குறைச்சிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்தது யார்? இறக்கி வச்சது யார்? சாயப்பா தானே. அப்போ சாயப்பாவை வணங்கும் போது பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம சொல்கிறோமே, வந்ததால தான் இன்னைக்கு உங்ககிட்ட உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவனா நான் வந்து நிற்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவனா நான் இருக்கிறேன். அப்போ அது சிக்கல்கள் வரலன்னா இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்காது. இந்த இடம் எனக்கு நிச்சயமா கிடைச்சிருக்காது. எனக்கு உண்மையில சொல்றேன், சாயப்பா எனக்கு பெரிய அளவில் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இங்க கொடுத்துருக்காரு. நான் என்ன நினைச்சிருக்கேனோ அதை அப்படியே நடத்தி வைக்கிறாரு. அப்போ சிக்கல்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட வளர்ச்சி அதிகரிக்குதா இல்லையா? உங்க பலம் எப்படிப்பட்டதா வந்து நிற்குது? எவ்வளோ பெரிய அற்புதம் இங்க நடக்குது, எவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டுதலை அவர் வழிகாட்டுறாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்க, கடவுளை வணங்கினா சிக்கல்கள் வருமா வராதா? கடவுளை வணங்கினதுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்க தலையில கிரீடம் மட்டுமே இருக்கும். ஆனா பயப்படாம எதிர்கொள்ளுங்கள். இப்ப நான் அன்னைக்கு நினைச்சிருந்தேன்னா, இவர் இவ்வளவு தூரம் வணங்கின பத்தியா எங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காருன்னு, வாயே திறக்காத ஒரு பினான்சியல் கோர்ட்ல வந்து நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு நினைக்கவே தோணலை. இப்போ வரைக்கும் எனக்கு அதிசயமா இருக்குது. ஏன்னா எனக்கு முன்னாடி யாரும் சாயப்பா பத்தி இப்படி சொல்லலை. ஆனா எனக்கு யாரு சொன்னா, அப்ப என் மனசுக்குள்ள
யாரு அந்த விதையை நட்டா? காலையில் என்ன ஆடியை கொடுத்துருந்தோம்? நமக்கே தெரியாம சாயப்பா நம்ம மனசுக்குள்ள ஒரு விதையை விதைச்சிட்டு போயிட்டாரு. அந்த விதை துளிர் விடும்போது வாழ்க்கை துளிர் விடுது. துளிர் விட்டுச்சா இல்லையா? ஸோ இதுதாங்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட மிராக்கிள்ஸ் இங்க எல்லாருக்குமே நடக்கும். இவங்களுக்கு சிக்கல்கள் வரலாமா வேண்டாமா? தைரியமா பேசுங்க. வரட்டும்னு சொல்லுங்களேன், என்ன எடுப்போது? சிக்கல்கள் வரட்டும், ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஐயோ சொன்னா வந்துட போகுதுப்பா, ஏன் பயம்? நான் தான் சொன்னேன் இத்தனை பலம் உங்ககிட்ட இருக்குதுன்னு. ஆனால் அன்னைக்கு நான் கோர்ட் அடிக்கும் போது எனக்கு இத்தனை பலம் இல்லை. சாய்ப்பா ஒன்றே பலம். ஆனால் இன்னைக்கு இத்தனை உறவுகள் மூலமாக சாய்ப்பா அவங்க கூட இருக்காங்க. அன்பே சாய் மூலமாக இருக்காங்க, நல்ல விஷயங்களை செய்வதன் மூலமாக இருக்காங்க. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி உங்கள் நேரத்தை நான் வீணாக்கலை. மறுபடியும் இந்த ஆடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க, திரும்பவும் கேட்கணும். ஓகேவா? திரும்பவும் கேட்கணும். ஏன்னா அந்த எண்டு வரும்போது தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கும் புரியுது. எத்தனை ஆடியோ சாய்னா கேட்கறது, எத்தனை கேட்கறது. காலையில் ஒரு ஆடியோ, இப்போ ஒரு ஆடியோ, சாய்க்குடியில் வர இன்னைக்கு 10 மணிக்கு ஒரு ஆடியோ. அது அன்எக்ஸ்பெக்டடாக தினமும் சாய்க்குடியில் 10 மணிக்கு ஆடியோ வரும். அதே போல் சேனல்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியமும் இனிமேல் அன்பே சாயில தான் வரும். ஓகேவா? இனிமேல் அன்பே சாயில தான் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் ஆடியோவும் காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த பதிவில் கேளுங்க. ஸோ வாழ்க்கையை நாம் வெல்கிறோம், அடிச்சு விளையாடுறோம். ஒரு பாலும் சிக்ஸர், தோக்க முடியாத அளவுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை பார்த்து பயப்படுறவங்க பயப்படட்டும், அரவணைக்கிறவர்கள் அரவணைக்கட்டும், எதிர்க்கிறவர்கள் எதிர்க்கட்டும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.